Hello friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நேத்து 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் முடிஞ்சது. சோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எனக்கு क्वेश्चन பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு. அண்ட் அது இல்லாம நாளைக்கு என்னோட எக்ஸாம் வேற அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்தது. பட் இருந்தாலும் இன் பிட்வீன்ல நம்மளோட வேலையே யூடியூப்ல வீடியோ போடுறதுதான். சோ அதையும் வந்து முடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நான் क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஆன்சர் கீ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நம்ம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் क्वेश्चन பேப்பர் போர்டு எக்ஸாம் क्वेश्चन பேப்பரோட ஆன்சர் கீ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்க क्वेश्चन பேப்பர் கையில வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு क्वेश्चन பேப்பர் வந்து வாட்ஸ்அப்ல தான் எனக்கு ஷேர் பண்ணா என்னோட ஸ்டூடெண்ட். ஆக்சுவலா அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி சொல்லியே ஆகணும். சின்ன யூகேஜில இருந்து என்கிட்ட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க. ஓகே கதெல்லாம் இருக்கட்டும், நம்ம क्वेश्चन பேப்பருக்குள்ள போலாம். I'm extremely sorry for delay. இந்த பெரிய பெரிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கறத விட நம்ம ஃபர்ஸ்ட் 1 மார்க்ல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு 1 மார்க் தான் கொடுத்திருப்பாங்க. ஆன்சர்ஸ் அப்படியே ரெகுலரா பார்த்துட்டு போயிடலாம். துன்பப்படுபவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாவை காக்காதவர். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆல்சோ. புள்ளின் இதழ்கள் இதோடைய ஆசிரியர் வால்ட் விட்மன். இதுல வந்து தவறான இணை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்த் கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷன். உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. உருப்பகைன்னு பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறீங்க அப்படின்னா அது உரிச்சொல் தொடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே செகண்ட் உனக்கு ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி தான். 8th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. அந்த கூற்றுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதுல எது சரி எது தவறு அப்படின்றது உங்களுக்கான ஆப்ஷன். ஸோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்றும் சரி விளக்கமும் சரி அப்படின்றதுதான். 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா புலி போல பாய்ந்தான். இது வந்து எவ்வகை உவமை. ஸோ கொஸ்டின் எப்பவுமே நம்ம நல்லா கிளியரா படிக்கணும். எவ்வகை உவமை அப்படின்னும் போது இது வினை உவமை. பாய்ந்தான் அப்படின்றது ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது இல்ல. ஸோ அது வந்து வினை உவமை தான். 10th கொஸ்டின் ஒரு ஆண்மகனின் ஒழுக்கலாறுகளை பற்றி பாடும் திணை பாடான் திணை. ஓகேங்களா. நேருன் ராஷ்டிரிய தலை எனப்படுவது ஆன்சர் வந்து மாமுன் நேர். மனோன்மணியத்தின் உள்ள கிளைக்கதை அது வந்து சிவகாமியின் சரிதம். கருப்பட்டி பனைங்கற்கண்டு போன்றவை அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. அது 2 என்ன அப்படின்றதுக்கான ஆன்சர்ஸ். ஸோ அது சரியா தவறா அப்படின்றது ஆப்ஷன்ஸ். ஆன்சர் வந்து அதாவது 1 மட்டும் சரி, இன்னொரு இது தப்பு. மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் 22. நம்ம ஒன்ஸ் எல்லாத்தையும் கிளான்ஸ் பார்த்தோம்ல, அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல ஏதாவது 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். நம்ம இந்த மாதிரி வளவள கொலன்றத பத்தி போவேன்னா நம்ம டைரக்டா 1 மார்க்ஸ்க்கு போகலாம். அண்ட் பிரிவு 3க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இலக்கண குறிப்புகள் இருக்கு. நம்ம இலக்கணம் தான் நமக்கு எப்பவுமே மார்க் கிடைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் அது வந்து நீங்க வந்து எழுதணும். 2வது வந்து ஏதேனும் ஒன்றுக்கு பகுப்பத உறுப்பு இலக்கணம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈன்ற கொடுத்துருக்காங்க. ஸோ ஈன்றன்றதுக்கான பகுப்பதம் எப்படி நம்ம பிரிப்போம்னா ஈன் பிளஸ் இர் பிளஸ் ஆன்னு சொல்லி பிரிக்கணும். ஈன் அப்படின்றது பகுதி, இர் அப்படின்றது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா முளைத்த கேட்டிருக்காங்க. முளை பிளஸ் இத்து பிளஸ் ஆ. முளை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ஸோ உங்களுக்கு செலக்ட் பண்ணி எது சிம்பிளா ஈஸியா உங்களால எழுத முடியும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து புணர்ச்சி விதி எழுத சொல்லியிருக்காங்க. புணர்ச்சி விதியும் ஈஸி. நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா இலக்கணத்துக்கு நீங்க பயப்படவே மாட்டீங்க. ஓகே, புணர்ச்சி விதி என்ன கேட்டிருக்காங்கன்னா அரும் பொருள். அது வந்து எப்படி பிரிக்கணும்னா அருமை பிளஸ் பொருள். ரொம்ப ஈஸி. எப்பவுமே புணர்ச்சி விதி அப்படின்னாலே மை அப்படின்றது போயிடும். அப்போ அரு பிளஸ் பொருள் அப்படி சொல்லிட்டு இருக்கும். இது எப்படி அரும் பொருள் ஆச்சுன்னா இங்க பான்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த பா என்ன ஆகும்னா அதுக்கு இனமான எழுத்து இங்க வந்து புணரும். அப்போ அரும் பொருள் அப்படி சொல்லிட்டு ஆகும். பாக்கு ஏன் இனமான எழுத்து இம்மு அப்படி பாத்தீங்கன்னா பா மா யா ர. அப்ப பாக்கு பக்கத்துல மா, அது இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் மணி குலம் கேட்டிருக்காங்க. எப்படி ரொம்ப ரொம்ப சிம்பிள். மணி பிளஸ் குலம், இதுக்கு நடுவில் இக்குன்னு ஒரு வார்த்தை வரும். அது ஏன் வருதுன்னா நார்மலா இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசத்தப்ப மிகும், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மரபு பிழையை நீக்கி எழுதுக. மரபு பிழைனா மரபுனாலே முன்னோர்கள் எந்த சொல்ல எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே போல நாமளும் பயன்படுத்துறது தான் மரபு. ஸோ மரபு குயில் கத்தாது, குயில் கூவும், நாய் ஊளையிட்டது. நாய் வந்து ஊளையிடாது, நரிதான் ஊளையிடும். நாய் வந்து குறைக்கும். சரிங்களா. சோறு உண்டு,
நீர் குடித்தான். சரிங்களா? சோறு சாப்பிட்டு நீர் பருகினான் இல்லை, பால் தான் பருகுவாங்க, நீர் குடிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. குறை குறை ரெண்டுமே வந்து அதாவது ஒரே சத்தமா இருக்கும், பட் பொருள் வேற வரும். இதுதான் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க குறை, இந்த குறைக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா குறைக்கிறது. ரெண்டாவது குறைக்கு கொஞ்சமா இருக்கிறது. இது ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு சென்டென்ஸை நீங்க மேக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வல்லினமைகள் இட்டும் நீக்கியும் எழுதுக. வல்லினம்னா கசட தபர. ஓகேங்களா? அது எங்கெல்லாம் போடணும், எங்கெல்லாம் போடக்கூடாது. கல்வி கேள்விகளில் சிறந்தவர். நன்மை தீமை, நன்மை இத்து வராதங்க, அந்த இத்தை எடுத்துடணும். நன்மை தீமை புரிந்து பேசுவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தமிழர் ஆற்று தண்ணீரை, இத்து வரும், ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். அந்த இப்பு வருந்தாங்க, வெட்டி பாசனம் செய்தனர் வராது, வெட்டி பாசனம் செய்தனர். யாராவது அதை நீக்கி எழுதியிருந்தீங்கன்னா அங்கே மார்க் உங்களுக்கு போயிருக்கும். திருத்த குறியீடுகளின் வகைகளை கூறுக. திருத்த குறியீடுகளுடைய வகைகள் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 220 இருக்கு. நம்ம இலக்கணம் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்ல, அதில் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து கலவை தொடராக மாற்றுக. 3 நாள்கள் கல்லூரிக்கு விடுமுறை. மாணவர்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு சென்றனர். சிற்பங்களை கண்டு மகிழ்ந்தனர். தனித்தனி சென்டென்ஸா இருக்கிறத ஒரே சென்டென்ஸா மாத்தணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இந்த தமிழாக்கம் தருகெல்லாம் நான் படிக்கிற காலத்துல இருந்தே இதே தான் வருதுப்பா. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொண்ணால. செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். நம்மளை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நம்மளை தான் நம்ம காக்கணும். டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வந்து வருமுன் காப்போம். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள். கடவுளே, இதெல்லாம் நான் படிக்கிற காலத்துல இருந்தே வருதுப்பா. நான் ப்ரே பண்ண மாதிரி உங்களுக்கு யானை டாக்டர் வந்துருச்சு. சூப்பர். நீங்கள் யானை டாக்டர் எழுதிருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் மார்க் வாங்கியிருப்பீங்க. ஓகே, சிம்பொனி தமிழரும் ஆஸ்கார் அதுவும் வந்திருக்கு பாருங்க. நல்ல வேலை உங்களுக்கு ஆப்ஷனில் வந்திருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் பார்த்துட்டோம். நீங்கள் எல்லா ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆன்சர் கீயை. இல்லை மேம், நாங்கள் தான் எக்ஸாமே எழுதி முடிச்சிட்டோம், எங்களுக்கு எதுக்கு ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்கீங்க நிறைய பேர். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். நானும் அதை போல தான் நான் சின்ன வயசில் படிக்கும் போது ஆன்சர் கீ எல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன். முடிஞ்சதுன்னா தூக்கி போட்டுருவேன் கொஸ்டின் பேப்பர். அதை வச்சு உட்காந்து ஐயோ நம்ம இது விட்டுட்டோமே, அது விட்டுட்டோமே, இது தப்பாக எழுதிருக்கோமே அப்படின்னா யோசிச்சதே கிடையாது. ஒன்ஸ் எழுதிட்டு அவ்வளோதான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.